ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 7th சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கேள்விகளும் நன்றாக படிச்சுட்டு போங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நான் பசங்க லாஸ்ட் மினிட் எக்ஸாம் முன்னாடி ஒரு தரமான கொஸ்டின் பேப்பர் போடுவேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரும் இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய்லாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும்னு நினச்சேன்னா கமெண்ட்ஸில் ஆன்சர்ஸ்னு கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. ஃபஸ்ட் ஒன், லைட் ட்ராவல்ஸ் ஒன்லி இன் ஏ டேஷ். செகண்ட் ஒன், டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை டேஷ். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் ஏ நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். 24, the first man-made fiber is dash. Fifth one, the cultivation and production of silk is called as dash. Sixth one, dash or the neutralized stomach acid. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் fill in the blanks பா. 7th one, sunlight is a blend of dash colors. 8th one, the splitting of white light into 7 colors is called dash. 9th one, the dash is a large constellation which covers a large part of the sky. 10th one, dash are used to identify different types of plastics. 11th one, proteins and dash is rich in milk. 12th one, penicillin was first discovered by dash. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் மேட்ச் ஃபாலோயிங்ப்பா. த மூனு, த சன்னு, அப்புறம் அனர்ஜிசிக், பீஸ் சில்க்கு, நெக்ஸ்ட்டு பேக் லைட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கு, ரெடியூசஸ் பெயின், ஆந்திர பிரதேஷ், பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டு, நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் நம்பர் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நியரஸ்ட் கேலக்ஸி ஆண்ட்ரோமெடா, நியரஸ்ட் ஸ்டார் டேஷ். நெக்ஸ்ட் 19th ஒன், நைலான் மெல்ஸ் ஆன் ஈட்டிங். நெக்ஸ்ட்டு சில்க் டேஷ். 20 இன்னர் ஜோன் ஆஃப் ஃப்ளேம் டேஷ், அவுட்டர் ஜோன் ஆஃப் ஃப்ளேம் டேஷ். ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பசங்களா ஆன்சர் ஃபாலோயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 12 எதுனா போதும், ஓகேங்களா? இப்போ நம்ம பசங்களுக்கு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நம்ம பசங்க என்ன கேட்பீங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா ப்ரோ அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரானது மாவட்ட வாரியாக வேறுபடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல மாவட்டத்தில் வரக்கூடிய வினாத்தாளில் இது வந்து ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே முக்கியமான கேள்விகள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்தலாம். 21 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் லூமினஸ் ஆப்ஜெக்ட். 22, வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ. 23, வாட் இஸ் பிரிசம். 24, வாட் இஸ் கான்ஸ்டலேஷன். 25, நேம் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். நெக்ஸ்ட் 26 கிவ் த எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் PSLV அண்ட் GSLV. நெக்ஸ்ட் 27, வாட் டஸ் த டேர்ம் பயோடிகிரேடபிள் மீன். 28, வாட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் சூட்டபிள் டு ட்ரெஸ் அப் அண்ட் ப்ளே இன் த சம்மர். Next 29, give 2 examples of thermosetting plastics. 30, what are the 5R principle, very very important boy. இதில் இருக்கிறது எல்லாம் 2 மார்க்ஸும் படித்து வைங்க. நெக்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஷேரிங். 32, வாட் இஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர். 33, why do antiseptics differ from disinfectants, give 1 example each. Next 34, define sericulture. 35, what is your right alignment. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட்ப்பா. ஸோ எனி 5 எழுதுனா போதும் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். 36 வந்து பார்த்தீங்கன்னா வாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பிளேன் மிரர். 37, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கான்ஸ்டலேஷன். 38, சஜஸ்ட் சேஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ். 39, மேக் லேபிள் டயக்ராம் ஆஃப் எ கேண்டில் ஃப்ளேம். நெக்ஸ்ட் 40, ரைட் அபவுட் அஹிம்சா சில்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 41 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணுமா. ரெயின்போ இஸ் ஃபார்ம்டு பை தி டிஸ்பர்ஷன் ஆஃப் விச் லைட் பை வாட்டர் ட்ராப்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் டஸ் ஒர்க் ஃபார் வைரஸஸ் லைக் கோல்ட் அண்ட் ஃப்ளூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? நெக்ஸ்ட் பெனிசிலின் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் கர்விங் ஆந்த்ராக்ஸ். ஓகேங்களா? க்யூரிங் ஆந்த்ராக்ஸ். நெக்ஸ்ட் 42, வித் ஹெல்ப் ஆஃப் எ டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுதில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு, அது முக்கியமாக எக்ஸாம் முன்னாடி ஒரு முக்கியமான கொஸ்டின் போடுறேன். ஸோ அது இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுமான சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. டாட்டா, பை பாய்.